ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கிரிக்கெட் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் ஐபிஎல் தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. சாம்பியன்ஸ் கோப்பையில் சாதித்த ஸ்ரேயாஸ் ஐயரின் தலைமையில் ஐபிஎல் தொடரில் படையெடுக்க உள்ளது பஞ்சாப் கிங்ஸ் அணி. அணியின் பலம், பலவீனம் உள்ளிட்ட அம்சங்களை தருகிறார் செய்தியாளர் சந்தானம். ஒவ்வொரு முறையும் மெகா ஏலம் நடைபெறும் போது பஞ்சாப் கிங்ஸ் அணி பேசுபொருளாக இருந்தாலும் கூட மைதானத்துக்குள்ள அந்த அணியினுடைய பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறல. இந்த நிலையில் தான் இந்த ஆண்டு பார்த்தோன்னா ஐபிஎல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ரிக்கி பாண்டிங், ஸ்ரேயஸ் ஐயருடைய இணைச்சி ஒரு டீமை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்த டீமில் ஸ்டார்டிங் 11 இப்படி தான் இருக்கும்னு பார்க்குறோம். இந்தியன் யங்ஸ்டர் காம்பினேஷன் பிரப்சிம்ரன் சிங், பிரயான்ஷ் ஆர்யா, ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல், சஷாங்க் சிங், அஸ்மத்துல்லா உமர், மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹால்னு ஒரு ஸ்ட்ராங் 11 பஞ்சாப் கிங்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அணியினுடைய பலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா ஒரு ஆல்ரவுண்டர் செட்டப், ஒரு 4 பவர்ஃபுல் ஆல்ரவுண்டர்ஸ் இந்த டீமில் இருக்காங்க. குறிப்பாக மேக்ஸ்வெல், ஸ்டானிஸ், ஓமர்சாய், யான்சன் ஒரு 4 பவர்ஃபுல் ஆல்ரவுண்டர்ஸ். 2 பேர் 3 பேர் ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர், ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஐபிஎல்ல கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல்ல கொல்கத்தா அணியோட கேப்டனாக வின் பண்ணியிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். ஏற்கனவே டெல்லி அணியை 2 முறை ஐபிஎல்லுடைய இறுதி போட்டிக்கும் அரையிறுதி போட்டிக்கு முன்னேற்றிய அனுபவம் இருக்குது. எனவே ஒரு நல்ல கேப்டன், அது மட்டும் இல்லாமல் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஆல்ரவுண்டர்ஸோட இருக்கிறது இந்த அணியோடைய பலமாக இருக்குது. பலவீனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த அணியினுடைய ஓப்பனிங் பேராக இருக்கக்கூடிய பிரப்சிம்ரன் சிங்காக இருக்கட்டும், இல்லை பிரயான்ஷ் ஆர்யா, 2 பேருமே இந்திய அளவில் ஒரு நல்ல அளவில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட ஐபிஎல் போன்ற ஒரு பெரிய ஸ்டேஜில் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விக்குறி இந்த அணியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இந்தியனுடைய கோர் பார்த்தோன்னா ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹால், இந்த 3 பேர் தான் இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடிருக்காங்க. எனவே அதுவும் இந்த அணியினுடைய ஒரு பலவீனமாக பார்க்கப்படுது. ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டீமுடைய பவுலிங் லைனப் ஒரு நல்ல பவுலிங் லைனப்பாக இருக்குது. குறிப்பாக ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ யான்சன் ஒரு 2 ஸ்ட்ராங் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் இருக்காங்க. அதே போன்று சஹால், ஹர்ப்ரீத் பிரார் 2 பேருமே எல்லா ஐபிஎல் கடந்த 4 ஐபிஎல் சீசனில் ரொம்ப நல்லா ஸ்பின்னராக இருந்திருக்காங்க. எனவே இந்த டீமுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்குது. இந்த டீமுடைய சவால் த்ரெட்டாக என்ன இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வெளிநாட்டு வீரர்களுடைய மீதான நம்பிக்கை தான் அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஒரு ஐபிஎல் வின் பண்ணணும்னா இந்தியன் கோர் ஒரு 7 பேரில் 6 பேராச்சும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்கணும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ்தீப் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், யுஸ்வேந்திர சஹால் இந்த 3 பேரை நம்பி தான் இந்த டீமுடைய ஃபார்மேட் இருக்கிறதுனால வெளிநாட்டு வீரர்கள் மீதான நம்பிக்கை அதிகமாக இருக்குது. எனவே எந்த ஒரு டீமும் ஒரு 4 பிளேயரை வச்சு ஐபிஎல் கோப்பையை வெல்ல முடியுமா அப்படின்ற கேள்வி பஞ்சாப் கிங்ஸ் முன்னிலையில் இருக்குது. இருப்பினும் ஸ்ரேயஸ் ஐயர், ரிக்கி பாண்டிங் தலைமையிலான ஒரு ஜோடி ஐபிஎல்ல சிறப்பாக விளையாடிருக்காங்க. இந்த ஆண்டு பஞ்சாப் கிங்ஸ் அணி எப்படி செயல்படுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.